ஓம் கணானாம் த்வா கணபதிஹும் ஹவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபி சீதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமஹ. ஸ்ரீசக்கர வர்ணனையாக இருக்கக்கூடிய சௌந்தர்யலகரில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். ஓம் சதுர்பிஹி ஸ்ரீகண்டைஹி சிவயுவதிபிஹி பஞ்சபிரபிஹி பிரபின்னாபிஹி சம்போர்ணவபிரபிஹி மூலப்பிரகிருதிபிஹி சதுஷ்சத்வாரிம்சத் வசுதலகலாஸ்ர த்ரிவலயத்ரிரேகாபிகி சார்த்தம் தவ சரணகோணாஹ பரிணதாஹ. இந்த கட்கமாலா ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திரத்தை நாம் புதன்கிழமை அன்றைக்கி அதை ஒரு வகுப்பாக நடத்தின்னு இருக்கோம். அதுக்கும் இந்த திரிஷதிக்கும் உள்ள கனெக்ஷன் தான் இந்த சதுர்பிகி ஸ்ரீகண்டைகிங்கிற அந்த ஒரு ஸ்லோகம். ஸ்ரீசக்கரம் எந்திர வடிவத்தில் இருக்குது அப்படிங்கிறது இந்த சௌந்தர்யலகரில் சொல்லப்பட்டிருக்கு. கட்கமாலால் அந்த 9 விதமான கோட்டைக்குள்ள நாம் உள்ளே போய் ஒவ்வொரு தேவிகளையும் அங்கே வாயில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய அவதாரங்களை திருப்திப்படுத்தி உள்ளே எப்படி போகலாம், பிந்து, அந்த பிந்துங்கிறது தான் அம்பிகையினுடைய இருப்பிடம். அதுதான் சுதா சிந்தோர் மத்தியே அப்படின்னு இன்னொரு ஸ்லோகத்தில் அதே சௌந்தர்யலகரிலையும் சொல்லியிருக்கு. இந்த இடத்துல இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறது 289 290வது நாமம். மொத்தம் 300 நாமம் தான் இருக்குது. 15 எழுத்துக்கள் பஞ்சதசாட்சரி, ஒரு எழுத்துக்கு 20 நாமம். 15 × 20 300. அப்படின்னா இது 15வது எழுத்தாக இருக்கக்கூடிய ஹ்ரீம். ஹ்ரீம் என்பது அம்பாளுடைய பீஜம். ஓம் என்பது எப்படி நம்ம பிரணவ மந்திரம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஹ்ரீம் என்பது அம்பிகையினுடைய பீஜம். எந்த மந்திரத்தையும் சொல்ல முடியலனாலும் ஹ்ரீம் ஹ்ரீம் ஹ்ரீம்னு சொல்லணும். அப்போ இஹுக்கு என்ன, ரீமுக்கு என்ன, இம்முக்கு என்னங்கிறதுக்கு உள்ள தாத்பரியமும் இதுக்கு முன்னால் இருந்த பல வகுப்புகளில் நம்ம வேறு வேறு இடத்துல சொல்லியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த நாமம் ஹ்ரீங்கார கோஷாசி லதாயை நமக ஹ்ரீங்காராஸ்தான நர்த்தக்கை நமக. அதாவது ஹ்ரீங்காரத்தை ஒவ்வொன்றோட அவள் ஒப்பிட்டு அதுவும் அம்பாளுக்கு எந்த விதத்தில் ஒப்புமையாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த 20 நாமமும் அதான் இருக்குது. ஹ்ரீங்காரம் என்ற உரையில் பளிச்சென்று மின்னிக் கொண்டிருக்கும் கூர்மையான வாள். இதையே இங்கே சொல்கிறா அப்படின்னா, அஜ்ஞானம் என்ற இருளில் பிறந்து நம்ம பிறக்கிறப்ப இந்த அஜ்ஞானம் நமக்கு இருக்குது. உள்ளத்தில் உறையும் சம்சயம். சம்சயம் அப்படின்னா வடமொழியில் சந்தேகம்னு அர்த்தம். நமக்கு எல்லாமே ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கும். எல்லாமே செய்யலாமா கூடாமா, பண்ணலாமா கூடாத, இப்படிலாம் இருக்கும். அந்த சம்சயம் என்ற சந்தேக பாவம்ங்கிறது தன்மை. இது எல்லாருக்கும் இருக்கும். கொஞ்சம் தன்மையில் மட்டும் மாறி இருக்கும். 50% 70%ங்கிறது மட்டும்தான். ஞானம் என்ற கூரிய வாளால் என்ன சொன்னால், ஹ்ரீங்காரம் என்ற உரையில் படிச்சென்று மின்னிக் கொண்டிருக்கும் கூர்மையான வாள் அந்த அம்பிகை. அந்த கூரிய வாள் எதுக்கு? அஜ்ஞானம், நம்முடைய அறியாமை, திரோதானம்னு சொல்கிறோமே, நம்மை மறைத்து கொண்டிருக்கிற ஒரு தன்மை. இப்போ கண்ணில் நமக்கு ஒரு இது வந்துருச்சுன்னா என்ன சொல்கிறான், உங்களுக்கு இந்த உரையை நீங்கள் எடுக்கணும், கண்ணில் இருக்கக்கூடிய இந்த படலத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறா இல்லையா? அதை அது ஒன்று ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடுறான். எடுத்து விட்டு லென்ஸை பொருத்தினோன்னு என்ன ஆகிடுறது, நமக்கு பளிச்சுன்னு நமக்கு எல்லாம் பார்க்குறோம். அது வரைக்கும் ஒரு மறைப்பாக இருந்தது நமக்கு பளிச்சுன்னு தெரியுது. இது நம்ம லௌகீகத்தில் பார்க்குறோம். இதே மாதிரி ஒரு அஜ்ஞானம் தான் நம்மளை ஏதோ மறைச்சுட்டே இருக்குது. அதனால தான் அம்பிகையை நம்மளால் ஃபுல்லாக புரிஞ்சிக்க முடியல. அம்பிகையை பக்தி செலுத்துகிறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனால் நமக்கு அதை ஃபுல்லாக 100% உள்ளே போக முடியறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா,
இந்த சந்தேகம் என்ற ஒரு பாவம். அதான் அஜ்ஞானத்வாந்த தீபிகாயை நமகான்னு அம்பாளுக்கு வந்து லலிதா சகஸ்திரநாமத்தில் ஒரு பேர் இருக்குது. அந்த பேருக்கும் அதே தான் அர்த்தம். அஜ்ஞானம் என்ற இதை போக்கக்கூடிய ஒரு ஒளி விளக்காக இருக்கக்கூடியவள் அந்த அம்பிகை. அந்த கூரிய வாளால் அஜ்ஞானத்தை வெட்டி நம்மை யோகத்தில் நிலைநிறுத்துபவள். ஏன்னா அம்பாளுடைய கடமையே என்னென்னா ஒவ்வொரு ஜீவனையும் அப்படியே வந்து தன்னுடைய பதத்துக்கு சேர்த்துக்கணும். அது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இல்லைன்னா வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது தான். அந்த கீதையில் இருக்கக்கூடிய 4வது அத்தியாயத்தில் 42வது தான் இந்த சொன்ன இப்போ அஜ்ஞானம் என்ற இருளில் பிறந்த அந்த அறியாமையை கூரிய வாளால் வெட்டும், சந்தேகத்தை எடுத்துக்கொள்ளும். சந்தேகம் இன்றைக்கும் நமக்கு இருந்துருந்தா இருக்குது. சந்தேகம் மட்டும் இல்லைன்னா எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக செஞ்சுருவோம், செய்ய முடிய மாட்டேங்கிறது. மற்றும் 2வது நாமமாக இருக்கக்கூடிய ஹ்ரீங்காராஸ்தான நர்த்தக்கிக்கு என்ன சொல்கிறான்னா, ஹ்ரீங்காரம் என்ற ஆஸ்தான மண்டபத்தில் ஒரு நடித்து கொண்டிருப்பவள் அந்த அம்பிகை. எல்லாமே ஹ்ரீம் தான். உங்களுக்கு எந்த நாமம் சொல்ல முடியாட்டாலும் ஹ்ரீம்ங்கிறத மட்டும் ஒரு நாளைக்கு 100 தரமோ 1000 தரமோ எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ சொல்லலாம். அப்படிங்கிறது தான் ஸ்ரீசுத்தாம் பிரம்ம விசாரசார பரமாம் ஆத்யாம் ஜகத் வியாபினி மோகார்த்தகார பரிதே ஹிருதயே மதியே மாதக சதைவ குருவாசம் உதாரபாவே ஸ்வீயாகில வயவ நிர்மல சுப்ரபாபிகி சீக்கிரம் விநாசய மனோகத மந்தகாரம் அப்படின்னு அதை முடிக்கிறான். அதாவது அம்பாளுடைய அந்த பதத்தை அடையணும்னா பிரம்ம வித்யை. பிரம்ம வித்யைனா என்னது? பஞ்சதசாட்சரி. பஞ்சதசாட்சரினா என்னது? அம்பிகையினுடைய மூலமந்திரம். அம்பிகைக்கு வந்து ஷோடசாட்சரி பஞ்சதசாட்சரி. பஞ்சதசாட்சரிக்கும் ஷோடசாட்சரிக்கும் இருக்கிறது ஒரே ஒரு எழுத்து வித்தியாசம். அது ஸ்ரீம் அப்படிங்கிற ஒரு பீஜம் தான். ஸோ அதனால் அதை தான் அவாவாளுடைய குருவின் வழியாக முறையாக பயின்று இந்த பிரம்ம வித்தியை படிக்கும் பொழுது பிரம்ம ஞானத்தை அடைய முடியும். பிரம்ம ஞானத்தை அடைந்து விட்டால் நமக்கு மறுபிறப்பு என்பது கிடையாது. அது வந்து கேரண்டீடாக சொல்கிறேன். ஆனால் பிரம்ம ஞானத்தை வந்து வெறும் இந்த ஸ்லோகம் சொல்வதால் மட்டும் அடைய முடியுமா அப்படின்னா, ஸ்லோகங்கள் என்பது அந்த பிரம்ம ஞானத்தை அடைய வேண்டிய பாதையை நமக்கு வந்து கரெக்டாக டிஸ்ட்ராக்டிவ் இல்லாமல் நம்மளை கொண்டு போய் சேர்த்துடும். அதற்கு பிறகு நல்ல குருவினுடைய ஒரு துணையோடு அந்த பிரம்ம ஞானத்தை நாம் இப்பிறவியிலேயே அடையலாம். அப்படிங்கிறதான் இதுக்கு வந்து பாஷ்யமாக சொல்லக்கூடியது. இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் 2 நாமம் இருக்குது. 2 நாமத்துக்கும் பிரம்ம இது சொல்லறாவா, அது என்னங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஹ்ரீம்காரமாகிய உரையில் மிகவும் நீண்ட கூரிய வாளாக விளங்குபவள். வாள் சத்துருக்களால் உண்டாகும் துன்பத்தை அகற்ற வல்லமை பொருந்தியது. சாதாரண வாள். அதைப்போல் பராசக்தி நம்முடைய அஞ்ஞானத்திலிருந்து விளையும் துக்கத்தை அகற்றி, இந்த அஞ்ஞானம் மட்டும் இல்லைன்னா நமக்கு துக்கமே கிடையாது, துக்கத்தை அகற்றி காம குரோதாதிகளாகிய அந்த உடன் சத்துருக்களை அழிப்பதால், சத்துருக்கள் வெளியில் கிடையாது, உன்னோடையே இருக்குங்கிறதா இதோட அர்த்தம். அவள் வாளுக்கு ஒப்பிடப்பட்டாள். வாளை உரைக்குள் மறைத்து வைத்திருப்பது போல் பராசக்தியானவள் ஹ்ரீம் என்ற அந்த பீஜ மந்திரத்தில் அந்தர்கதமாக இருப்பதால், அந்தர்கதம்னா என்னக்கும், அந்தர்முக சமாராத்திய பகிர்முகசு துர்லபா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாமம் இருக்கு. அவள் உள்ளரே இருக்கா, அந்தர்யாமியாக அந்தர்கதமாக இருப்பதால் ஹ்ரீம் என்ற பீஜாட்சரம் வாளின் உரையாக கருதப்பட்டது.
அப்போது ஹ்ரீங்கிற உரைக்குள்ள அம்பிகையினுடைய அந்த வாள் போன்ற பகுதி இருக்குது, வெளியில் தெரியாது. உரையிலேருந்து வெளியில் எடுத்தால் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு அர்த்தம். அசி அல்லது வாள், ஏன்னா நாமம் என்ன நம்ம சொன்னோம் இப்போ, ஹ்ரீம்கார கோஷாசி லதாயை நமகான். அப்போ அந்த அசி என்பது வாள் என்ற பதம் எல்லா விதமான ஆயுதங்களையும் லக்ஷண ரீதியாக குறிக்கிறது. மகத் பயம் வஜ்ரமுத்யதம், கையில் தூக்கிய வஜ்ராயுதத்தை கண்டு பயப்படுவது போல் பரமாத்மாவை கண்டு மிகுந்த பயம் கொண்டுதான் எல்லோருமே தன் தன் காரியங்களை நடத்தி வருகின்றனர். இது உங்களுக்கு கட்டோபனிஷத்தில் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அது. அதையே தைத்திரிய உபனிஷத்தில் என்ன சொல்கிறான்னா, பீஷா சமாத்வாதக பவதே அப்படின்னு சொல்கிறான். பராசக்தியிடம் நடுங்கிக் கொண்டுதான் அந்த காற்றே வீசுகிறது. அவள் அந்தர்யாமியாக இருந்து இதெல்லாம் பண்ணுறான்னு அர்த்தம். எல்லா தேவதைகளும் தத்தம் கடமைகளை அம்பிகையின் ஆணைப்படிதான் செய்கிறார்கள். ஏன்னா அம்பாளுக்கு பேர் என்ன, ஸ்ரீ மகாராஜ்ஞை நமக. 2வது நாமம் லலிதா சகஸ்ரநாமத்தில். ஒரு ஆளுமை மிக்கவள் அவள். அந்த ஹ்ரீம்கார கோஷாசி லதாயை நாம் எப்பொழுதும் மனதில் நினைத்து வணங்க வேண்டும் என்பதுதான் இந்த 2 நாமத்தினுடைய அர்த்தம். ஹ்ரீம்காரத்தினுடைய ஒரு பொருளையும் நாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் இது. இந்த நவாவரணம் அப்படின்னு ஒன்று இருக்குது, நம்ம பாடுறது உண்டு. இந்த நவாவரணம் முத்துசுவாமி தீட்சிதர் ஒவ்வொரு வேற்றுமை உருவுகள், இப்போ பஞ்சலாக இருந்தால் 5ஆம் வேற்று உருவில் பாடியிருப்பேன். போன தரம் நாம் நவாவரணத்தில் 3 பாடிட்டோம். இன்றைக்கி 4ஆவதை பாடுறோம். இது கர்நாடிக் மியூசிக் தெரிஞ்சவா அந்த இதில் பாடுவா. நாம் அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சதுர்த்தாவர்ண கீர்த்தனம். ஏன் இதை நம்ம இங்கே கொண்டு வரோம் அப்படின்னா, நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ஸ்ரீ சக்கரத்தில் ஹ்ரீம்கார பீஜத்தில் தான் அம்பாள் நடுவில் இருக்கா அப்படின்னு சொன்னோம். ஸோ எடுப்பில் போய் நம்ம உள்ளே போயிட முடியுமா? போயிட முடியாது. ஸோ முதல்ல நீங்கள் ஸ்ரீ சக்கரத்தை பார்த்தேன்னா வெளியில் ஒரு ஸ்கொயர் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு தாமரைப்பூ மாதிரி இருக்கும், அப்புறம் 3 வளையம் இருக்கும், அதுக்கப்புறம் முக்கோணங்கள் இருக்கும். 44வது முக்கோணமாக இருக்கக்கூடிய பிந்துவில் தான் அம்பாள் இருக்கா. இப்போ நாம் எத்தனாவதில் பார்க்க போகிறோன்னா சதுர்வர்ணம், அதாவது சதுர்த்தாவர்ண கீர்த்தனம். இது காம்போதி ராகத்தில் அவர் பாடியிருக்கார். கமலாம்பிகாயை கனகாம் சுகாயை, இதுதான் பல்லவியில் வரும். அது கற்பூர வீடிகாயை நமஸ்தே நமஸ்தே. அனுபல்லவியில் என்ன சொல்கிறான்னா, கமலா காந்தானுஜாயை காமேஸ்வரியை அஜாயை ஹீமகிரி தனுஜாயை ஹ்ரீம்கார பூஜ்யாயை. நமக்கு வேணுங்கிறது அந்த இடம் தான், ஹ்ரீம்காரத்தில் இருக்கக்கூடியவன். ஹ்ரீம்கார பூஜ்யாயை கமலாநகர விகாரிண்யை கல சமூக சம்ஹாரிண்யை கமனீய ரத்னஹாரிண்யை கலி கல்மஷ பரிகாரிண்யை. இதில் சரணமாக என்ன சொல்கிறான்னா, என்ன சக்கரம் என்ன தேவதை அது தெரியணும் இல்லையா? ஸ்ரீ சக்கரத்தில் ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்லையும் யார் இருக்கான்னு தெரியணுமே. சகல சௌபாகிய தாயக காம்போஜ சரணாயை சம்க்ஷோபின்யாதி சக்தியுத சதுர்த்தாவரணாயை பிரகட சதுர்தச புவன பரணாயை பிரபல குரு குஹ சம்பிரதாயாந்த கரணாயை அகலங்க ரூப வர்ணாயை அபர்ணாயை சுபர்ணாயை சுகர திருத சாப பாணாயை சோப நகர மனுகோணாயை சகுங்குமாதி லேபனாயை சர அச்சராதி. சரம் அச்சரம்னா அசையும் அசையாத பொருள் அர்த்தம். சர அச்சராதி கல்பனாயை சிகுர விஜி நீலகநாயை சிதானந்த பூர்ண
கணாயை. ரொம்ப அழகான இந்த 4வது சதுர்த்தா இது வந்து நவாவரணம் படிக்கிறவா, நவாவரணம்னு சொல்லுவா, நவாபரணம்னு சொல்லுவா. பெரிய பெரிய ஹோமங்கள் நடக்கும் பொழுது ஸ்ரீசக்கரத்தை ஆவாகனம் பண்ணுறதுக்கு கட்கமாலா ஜபிக்கும் பொழுது இந்த நவாவரணம் பாடப்படும். அது ராகமாக பாட தெரிஞ்சவா ராகமாக பாடலாம், இல்லை இது வந்து நம்ம ஒரு ப்ரோஸா படிக்கிறதா இருந்தாலும் படிக்கலாம். அது வந்து அவாவாளுக்கு எப்படி முடியுமோ அது நம்ம செய்யலாம். ஆனால் ஆக மொத்தம் அதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எந்த வாயில்களில் எந்த தேவதைகள் இருக்கா. ஏன்னா அந்த ஹ்ரீம்கார பீஜத்தில் தான் அம்பிகை உட்காந்துருக்கா. ஸோ இந்த ஹ்ரீம்கார பீஜம் வந்து டைரக்ட்லி கனெக்டட் வித்து இந்த ஸ்ரீசக்கரம். ஸ்ரீசக்கரம் வந்து அதனுடைய வர்ணனை பூராமே கட்கமாலாவில் இருக்குது. கட்கமாலாவை பற்றி நம்ம தெரியும் பொழுது தான் இந்த திரிஷதியில் இருக்கக்கூடிய மொத்தம் 60 நாமம் இருக்குது. ஹ்ரீமுக்கு மட்டும், ஹ்ரீம்ங்கிற பீஜத்துக்கு மட்டும் 60. நம்ம 40 ஆல்ரெடி பார்த்துட்டோம். கடைசி 20 கடைசி 10 தான் இன்னும் பாக்கி இருக்குது அப்படிங்கிறது நாம் இப்போ சொல்லிக்கிறோம். இப்போ அடுத்ததாக இருக்கக்கூடியது அடுத்த 2 தாயுமானவ சுவாமியினுடைய ஒரு பாடல் பாடிட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். தாயுமான சுவாமியும் இந்த அம்பிகையினுடைய ரூபம், அதாவது இறை தத்துவத்தை எப்படி சொல்கிறான்னா, 1 2 விபகரிக்கும் விபகாரம் கடந்து 7ஆம் யோக பூமி நின்று தெளிந்தவர் பேசா மௌன நியாயத்தை நிறைவாய் தன்னையன்றி ஓர் பொருள் இலதாய் எப்பொருட்கட்கும் தான் முதலாய் அச்சலமாகி என்றும் உள்ள அந்த இன்பத்தை தன் என்ற சாந்த பத இயற்கை தன்னை பதம் 3 கடந்தவர்க்கு மேலான அந்த ஞான பத பரிசு காட்டி சதமாகி நிராலம்ப சாட்சியதாய் ஆரம்ப தன்மையாகி விதம் யாவும் கடந்து அவித்யை. இப்போ தான் நம்ம அஜ்ஞானத்தை பற்றி பேசணும். அஜ்ஞானம்ங்கிறது மாயாசக்தியால் ஏற்படுத்தப்படுது. அந்த மாயாசக்திக்கு ரூபமே யாருன்னா அந்த அம்பிகை தான். அம்பிகையினுடைய பதத்தை நம்ம பிடிச்சிட்டோம்னா, அம்பிகை தானே மாயாசக்தியே, அவன் நம்மக்கிட்டேருந்து அந்த மாயாசக்தியை எடுத்துட்டான்னா அஜ்ஞானம் நம்மக்கிட்டேருந்து போயிடும். அஜ்ஞானம் நம்மக்கிட்டேருந்து போயிடுத்துன்னா நமக்கு இனி பிறவி கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு இப்படி ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, இந்த நம்ம ஊஞ்சல் சங்கிலின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒன்றுக்கு ஒன்று அட்டாச்சு. ஸோ நம்ம எந்த கண்ணியை நம்ம கரெக்டாக பிடிக்கிறோமோ அந்த கண்ணியிலேருந்து நம்மளால் மேலே போக முடியும். நம்ம கீழ்கண்ணியை பிடிக்கிறோமா, நடுக்கண்ணியை பிடிக்கிறோமா, மேல் கண்ணியை பிடிக்கிறோமாங்கிறது தான். எப்படி ஆனாலும் கண்ணியை பிடிச்சு நம்ம மேலே போயிடுவோம். அவித்யை என்னும் இருளை கீண்டு எழுந்து விமலமாகி மதமே ஆறும் காணாத ஆனந்த சாகரம், அதுதான் அம்பிகை. ஆனந்த சாகரத்தை அடையும் மௌன வாழ்வு. அந்த நிலை வந்துடுதுன்னா அதுக்கப்புறம் பேசவே மாட்டோம், வாயிலேருந்து பேச்சே வராது. அதனால தான் சுவாமிகள் எல்லாமே பாருங்க 1-2 வார்த்தை தான் பேசுவார், எல்லாமே செய்கையாக தான் இருக்கும். இன்னும் ஒன்றுமே அவர் பேச மாட்டேங்கிறார் அப்படின்னா அங்கே பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவருடைய நிலைமை வந்து அப்படியே மௌனத்திலேயே இருக்கக்கூடியது தான். எல்லாத்தையும் அவளால் அப்சர்வ் பண்ண முடியும், எல்லாத்தையும் அவளால் பார்க்க முடியும். அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். நமக்கும் அந்த மௌன வாழ்வு கிடைக்கும், கிடைக்காமலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாராலும் இந்த பதத்தை வந்து அடைய முடியும். ஒன்லி திங் என்ன, 1 2 3 அதை எங்கே நிற்கிறோம், நம்ம எல்கேஜியில் இருக்கோமா 5th ஸ்டாண்டர்டில் இருக்கோமா அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துக்கணும். எல்லாரும் நம்ம மேலே போய்விடலாம். அடுத்த நாமமாக இருக்கக்கூடியது 291 292. இதுவும் ஹ்ரீம்காரம் தான். ஹ்ரீம்கார சுக்திகா முக்த மணையே நமக, ஹ்ரீம்கார போதிதாயை நமக. இந்த ஒப்புமை வந்து அடுத்த ஹ்ரீம்காரத்துக்கு என்ன சொல்கிறா அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். ஹ்ரீம்காரம் என்ற சிப்பியில் உள்ள நல் முத்து, போனதில் என்ன சொன்னா உரையில் இருக்கக்கூடிய வாள் அப்படின்னா, இப்போ என்ன சொல்கிறா, ஹ்ரீம்காரம் என்ற சிப்பியில் உள்ள நல் முத்து மற்றும் அடுத்த நாமத்துக்கு என்ன அர்த்தம்,
கிரீம்காரத்தாலேயே போதிக்கப்படுபவள் என்ற பொருளும் படும். இந்த ரெண்டு நாமமும் நம்ம சேர்த்து சொல்கிறது என்னென்னா ஒரே மாதிரி தான் அதில் போகும். கிரீம்காரம் மொத்தமுமே ஒரு ஈக்குவல் பண்ணி அதுக்கும் அம்பிகைக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற சொல்கிறது தான் கிரீம்காரத்தால் போதிக்கப்படுபவள் என்ற பொருளும் அதில் நாம் கொள்ளலாம். இப்போ கிரீம்காரத்தில் போதிக்கிறதுனா என்ன? நம்ம என்னெல்லாமோ நாமஸ்காரம் சொல்கிறோம், லலிதா சாஸ்திரநாமம் சொல்கிறோம், திரிசதி சொல்கிறோம், அஷ்டோத்திரம் சொல்கிறோம், ஷோடசம் சொல்கிறோம், நிறைய சௌந்தரிய லகரி சொல்கிறோம். எல்லாவற்றிலுமே அந்த ஹ்ரீம்காரம் என்பது உட்பொருளாக இருக்கிறது. எழுத்து பார்த்தேன்னா மொத்தமே 3 தான், இஹ் ரீ இம் தான். ஆனால் அம்பிகை அதைத்தான் பீஜமாக எடுத்துன்னு இருக்கா. மூலமந்திரமாக எடுத்துருக்கிறதுக்காவது 15 எழுத்து இருக்குது. ஷோடச நாமாவளிக்கு 16 நாமம் இருக்குது. ஷோடசாட்சரிக்கு 16 எழுத்து இருக்குது. ஆனால் பீஜமாக இருக்கக்கூடிய விதை, பீஜம்னா விதை சொன்னேன் இல்லையா, அந்த விதைக்கு ஒரே ஒரு சின்ன நாமம் ஹ்ரீம். எங்கே வேணாலும் நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ எந்த நேரத்துலையும் நம்மளால் சொல்ல முடியும் என்பதற்காக ரொம்ப லகுவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதை வச்ச. இதுக்கு 5வது நவாவரணம் இப்போ நம்ம படித்தோமே, அதனுடைய 5வது நவாவரணம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு நிமிஷம். 5வது நவாவரணம் நம்ம முதலே சொன்ன மாதிரி 5வது வேற்றுமை உருவை வைத்து பாடக்கூடியது. பஞ்சமி விபக்தி அப்படின்பா. பைரவி ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் அதை பாடியிருக்கார். ஜம்ப தாளத்தில் அவர் பாடியிருக்கார். நவாவர்ண கீர்த்தானி ஸ்ரீ கமலாம்பிகாயா பரம். இது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாத்துக்கும் ஆரம்ப சொல் கமலாம்பிகா, அவ்வளோதான் இருக்கும். ஒன்றுக்கு கமலாம்பிகைன்னு இருக்கும், ஒன்றுக்கு கமலாம்பிகாயான்னு இருக்கும். இதான் நம்ம சொல்லுவோம்ல அன்றைக்கே, ராமன், ராமனை, ராமனுடன், ராமனால், ராமனது, ராமனுக்கு, இப்படி இருக்கு இல்லையா. நம்ம தமிழில் 4வது வேற்றுமை உருவு கடைசியில் ராமா அப்படின்னு 8வது வேற்றுமை உருவு நம்ம சொல்லுவோம். நம்ம தமிழில் இருக்குது. அதே மாதிரி தான் அழகாக சான்ஸ்கிரிட்லையும் இதே மாதிரி அந்த கமலாம்பிகா அந்த பதத்தை வைத்து, அதுதான் நம்முடைய ஹ்ரீம்கார பீஜத்தினுடைய ஒரு என்ன சொல்கிறது உள்ளர்த்தமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறான். ஸ்ரீ கமலாம்பிகாயா பரம் நகிரேரே சித்த. இந்த இடத்துல வேரியேஷன் பண்ணி நம்ம பாடலாம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேரியேஷன் பண்ணி அதே பல்லவியை பாடுவா. கமலாம்பாயா க்ஷித்யாதி சிவாந்த தத் ஸ்வரூபிண்யாக. அனுபல்லவி ஸ்ரீகண்ட விஷ்ணு விரிஞ்சாதி ஜனயித்ரியாக சிவாத்மக விஸ்வ கர்தர்யாக காரயித்ரியாக. மத்தியம கால சாகித்யம்னு சொல்கிறா இல்லையா, அது ஸ்ரீகரப ஹிந்தச்சார சக்கரஸ்தித்யாக சேவித பைரவி. பைரவி அப்படிங்கிற ராகம்ங்கிறதுனால அவர் எல்லாத்துலேயுமே அந்த ராகத்தை போட்டுருவார். பைரவி பார்கவி பாரத்யாக. சரணமாக நாதமய சூக்ஷ்ம ரூப சர்வசித்தி பிரதர்த்தித சக்ராயார்த்தித மூர்த்தேஹே ஸ்ரோத்ராதி தசகரணாத்மக குணகௌளிகாதி பகுவிதோவாசித கீர்த்தேஹே அபேத நித்ய சுத்த புத்த முக்த சச்சிதானந்த மய பரமாத்வைத ஸ்பூர்த்தேஹே சச்சிதானந்த பரமாத்வைத ஆதிமத்யாந்தரஹித பிரமேய குரு குஹமோதித சர்வார்த்த சாதக பூர்த்தேகே. இங்கேயும் நம்ம வேரியேஷன் கொடுத்துக்கலாம், கொஞ்சம் மாற்றி மாற்றி பாடிக்கலாம். நவாதார வியாவிருத்த தசத்வனி பேதஜ்ஞ யோகி விருந்த சம்ரக்ஷண்யாக அநாதிமாயா அவித்யா காரிய காரண வினோத கரண
படுத்ர கடாட்ச வீக்ஷன்யாக. இந்த 4க்கும் 5க்கும் இதே மாதிரி 2, 3 படிச்சிருக்கோமே. என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தேன்னா, அந்த ஒவ்வொரு வாயிலும் கடந்து போகும் பொழுது அம்பிகை எப்போவுமே நிறைய தேவதைகளோடு இருக்கக்கூடியவன், எப்போவுமே தனியாகவே இருக்க மாட்டான். அம்பிகை நீங்கள் பார்த்தேன்னா ஆஹ்லாத கருண்யை நமகான அம்பாளுக்கு பேர். ஒன்றிலே சிவபெருமானோடு அந்த ஒரு இதோடு இருப்பாள். இல்லைன்னா அந்த நான் சொல்கிறோம் இல்லையா, நம்ம சலிதா சாஸ்திரநாமத்தில் சொல்கிறோம் இல்லையா, மந்திரினி அந்த மாதிரி இருக்கக்கூடிய தேவதைகளோடு சேர்ந்துருப்பாள். ஒவ்வொரு தேவதைகளையும் ஒரு 4-5 தேவதை 18 தேவதைகள்லாம் அந்த இடத்துல வாயில் காப்பாளர்களாக வைத்திருந்து வரக்கூடிய ஆள் நிஜமாலுமே எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே விடணும். இப்போ நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு போகிறேன், ஒரு பெரிய அவரை பார்க்க போகிறேன்னா எல்லாரையும் உள்ளே விட்டுற மாட்டான். முதல்ல நீங்கள் கீழே கேட் கீப்பர்லேருந்து ஆரம்பித்து உள்ளக்குள்ளே இருக்கிற பிஏ வரைக்கும் நீங்கள் ஒருத்தர் பார்த்து தான் உள்ளே போக முடியும். பிஏ ஓகே சொன்னால் மட்டும்தான் நீங்கள் அந்த ஒரு பெரியவரை போய் பார்க்க முடியும். ஸோ மனுஷாலாக இருக்கிறவளுக்கே இப்படின்னா தெய்வாம்சம் பொறுக்கக்கூடியது இதெல்லாம் ஒரு கற்பனை. நம்ம மனதில் நம்ம நினைக்கணும். பக்தி செலுத்தும் பொழுது இதெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே இருக்காது, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஆனாலும் ஒரு பந்ததி, ஒரு என்ன சொல்கிறது, இப்படி தான் செய்யணும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறது. நாம் ஒவ்வொன்றையும் நம்ம ஜெபிக்கும் பொழுது கட்கமாலாவாக இருந்தாலும் சரி, இந்த ஹ்ரீம்கார பீஜத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்பிகை நம்மை வரவேற்று அவளோடு பதத்தில் சேர்த்து கொள்வாள். அதான் சாயுஜ்ய பதவி. அது டெஃபினட், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அது இந்த பிறவியிலேயே சம்பவிக்கும். நம்ம தேவி உபாசனா குரூப்லேயும் நம்ம திரும்ப சொல்கிறது அதுதான். நீங்கள் காமியார்த்தமாக எதுவுமே இறைவன்கிட்ட கேட்காதீங்கோ. நீங்கள் கேட்பதே எனக்கு உன்னுடைய பதம் வேண்டும். உங்கள் இஷ்ட தெய்வம் எதுவானா இருக்கட்டும், அதை பற்றி ஒன்றுமே இல்லை. எனக்கு உன்னுடைய பதம் வேண்டும்னு கேட்டாச்சுனாலே நமக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் தன்னால் வந்துடும். இது வேணும் அது வேணும் கேட்கவே வேண்டும். இம்மைக்கும் மறுமைக்கும் சேர்த்து தருபவள் தான் அந்த அம்பிகை. அவள் தான் க்ஷிப்ர பிரசாதினின்னு அவளுக்கு பேர். இப்போ தேவி ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாமத்தை சொல்லிட்டு இதுக்கு இருக்கக்கூடிய அந்த பாஷ்யமும் பார்ப்போம். ஜகதம்ப விசித்திரமத்ர கிம் பரிபூர்ணா கருணாஸ்தி சின்மயி அபராத பரம்பராவிருதம் நஹி மாதா சமுபேக்ஷதே சுதம். எல்லா ஸ்தோத்திரத்திலையும் அம்பிகையை பாராட்டி அந்த ஹ்ரீம்கார பீஜமாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகையை மறுபடியும் சொல்லிகிட்டே தான் இருப்பான். அதனால தான் நம்ம எல்லாத்துலேயுமே அவளை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஹ்ரீம்கார சுக்திகா முக்தா மணிஹி. அதுக்கு முன்னால் ஹ்ரீங்காராஸ்தான நர்த்தகின்னு இருந்தது இல்லையா, அதனுடைய பாஷ்யமாக என்ன சொல்கிறான்னா, ஹ்ரீம்காரமாகிய சபா மண்டபத்தில் நடிகையாக விளங்குபவள். விவரணமாக மனம் விஸ்ராந்தியை அடைவதற்கு சபா மண்டபத்திற்கு அனைவரும் செல்வது போல. நமக்கு ரொம்ப மனக்கவலையாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? சரி, கொஞ்சம் அப்படியே வெளியில் போயிட்டு ஏதாவது ஒரு சுவாமி காரியத்தில் ஈடுபடுவோம்னு போவோம் இல்லையா. அந்த சுகத்தை பெறுவதற்கு ஹ்ரீம் என்ற பீஜாட்சரத்தை அனைவரும் உபாசிப்பதால் ஹ்ரீம்காரம் என்பது சபா மண்டபத்திற்கு ஒப்பிடப்பட்டது. நடன சாஸ்தி விதிகளுக்கு இணங்க மேடைனா என்னது, எல்லாமே நம்ம ஃபிசிக்கலாக நினைக்கக்கூடாது. அம்பிகையினுடைய அந்த பாத மண்டபம் தான் சொல்கிறது. மேடையில் பாத ரசனைகளுடன் தாளத்திற்கு ஒவ்வ ஷரீர அவயவங்களுடைய அபிநயங்களை பிரகடனம் செய்வதற்கு நர்த்தனம். டான்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு டெஃபனிஷன். அதை செய்பவள் யார்? டான்ஸருங்கிறோம், நர்த்தகி அது வடமொழியில். பராசக்தி ஹ்ரீம்காரத்தின் உட்கருத்தாக இருந்து கொண்டு மாயா சம்பந்தப்பட்டும் படாமலும். மாயா சக்தியாக தான் இருக்கா, ஆனால் மாயா சக்தியிலேருந்து விளக்கவும் அவளால் முடியும். வேணுங்கிறவாளுக்கு அவளுக்கு விளக்கவும் முடியும், உன்னை மாயா சக்தியிலே உட்படுத்தவும் முடியும். மாயா சம்பந்தப்பட்டும் படாமலும்.
அதிவிசித்திரமான ஜகத்தை தோன்றும்படி செய்வதால். இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலான்னா, சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம், இதுக்கெல்லாம் போய் ஆசைப்படுறாளே, இதுக்கெல்லாம் தேவையில்லாமல் இப்படி பண்ணுறாளே, இதை விட எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். அவளுக்கே அது ரொம்ப பிடிச்சிருக்கு, யாரை பற்றி நம்ம சொல்கிறோமோ அவளுக்கே அது பிடிச்சிருக்கு அப்படின்னா அங்கே மாயா சக்தி பயங்கரமாக வேலை பார்க்குறதுன்னு அர்த்தம். நம்மளை பார்த்து இன்னும் மேலே இருக்கவ நினைப்பா, ஓ இதுக்கு போய் இவ இப்படி இருக்கா, இது இன்னும் கூட வேறு மாதிரி இருமைன்ட்டு இன்னும் கூட இவ ஈடுபடலாமே அப்படின்னு முனிவர்கள் நினைக்கலாம், ரிஷிகள் நினைக்கலாம், நம்மளுடைய இருக்கக்கூடிய ரொம்ப பக்தியில் மூழ்கி இருக்கிறவா நினைக்கலாம். ஸோ அடுத்த படிநிலை. ஸோ அந்த மாதிரி மாயா சக்தி பர்சன்டேஜ் அப்படியே கூடிண்டே போகும். ஜகத்தை தோன்றும்படி செய்வதால் அதிவிசித்திரமான. அதனால தான் லௌகீக சுகத்தில் அப்படியே காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் மூழ்கி மூழ்கி எழுந்து எதுதான் உண்மையான இன்பம் அப்படின்னு நினைக்க வைக்கிறதே அந்த மாயா சக்தி தான். அதுக்கு அதிபதி யார்? அந்த ஹ்ரீம்கார பீஜத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவி. அப்போ அந்த ஹ்ரீம்கார பீஜமும் அந்த அம்பிகையும் சேர்ந்து இருக்கும் பொழுது தான் நமக்கு இந்த மாதிரி வருது. ஸோ அப்போ நம்ம இதில் எப்படி விலகி போகிறது? நம்மளால் விலகி போக முடியுமா? ஏன்னா மாயா சக்தி ரொம்ப ஸ்ட்ராங்கு, நம்மளை இழுத்துரும், இந்த பக்கம் பார்த்து இழுத்துரும். அந்த ஜகத்தை தோன்றும்படி செய்வதால் ஹ்ரீம்காரம் என்ற மேடையில் நர்த்தகியாக சொல்லப்பட்டாள். நாமெல்லாம் அங்கே டான்ஸ் ஆடின்னு இருக்கோம். நர்த்தகியின் நடனத்தை அனைவரும் பார்த்து கொண்டிருப்பனும் பார்ப்பவர் மனோபாவத்திற்கும் புத்தி நுட்பத்திற்கும் இணங்க அவரவர் சுகானுபாவம் அடைவது போல். இது ரொம்ப நல்ல வார்த்தை. ஒரு டான்ஸ் நடக்கிறதுனா அந்த டான்ஸை எல்லாரும் ஒரே மாதிரி ரசிப்பாளா? சில பேர் என்ன அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா பார் அப்படின்பா. சில பேர் என்ன சொல்லுவா, அந்த அபிநயத்தை பார்த்தேடா, அந்த பாட்டுக்கு என்னமா ஒரு நுணுக்கமாக ஆடினா பார்த்தேடா, எந்த ஒரு அந்த கண்பாவத்தை பார்த்தேடான்னு அவளுடைய ரசனை. அதே மாதிரி தான் லௌகீகமும். நாம் இந்த இறை தத்துவத்தை ஹ்ரீம்கார பீஜத்தை எந்த இடத்துல நம்ம எப்படி ரசிக்கிறோமோ அதுதான் அவர் அழகாக சொல்கிறார். பார்ப்பவருடைய மனோபாவத்திற்கும் புத்தி நுட்பத்திற்கும் அந்த மெச்சூரிட்டி இணங்க அவரவர் சுகானுபாவம் அடைவது போல பராசக்தியின் மாயா விலாசங்களை. சில பேர் என்ன பண்ணுவா, என்ன டான்ஸு, என்னவோ ஆடினா ஒன்றுமே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு வரவான்னு இருப்பாள். ஸோ இது அந்த அஜ்ஞானத்தினுடைய தன்மையை பொறுத்து. பராசக்தியின் மாயா விலாசங்களை எல்லோருமே பார்த்தாலும் அவரவர் மனோவிருத்தி புத்தி நுட்பம் பிரீத்தி பாவம் புண்ணிய பாபம் இங்கே தான் வேலை பார்க்கறது. அது புண்ணிய பாபத்தின் அளவு தன்மை இவற்றின் வேறுபாட்டை சார்ந்தே அவரவருக்கு பல பிராப்தி அமைகிறது. அதனால தான் இந்த சுவாமியை பற்றி பேசும்போது யாராவது விதண்டாவாதம் பேசினான்னா அவாக்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு எங்கள் குருநாதர் சொல்வார். நீ அவர்கிட்ட சொல்லி அவளை புரிய வைக்க முடியாது. ஏன்னா அவள் எப்போ விதண்டாவாதத்தில் இறங்கிட்டாலோ அவள் அது நீ என்ன சொன்னாலும் அவள் புரிஞ்சிக்க போகிறதில்ல. அவளுக்குன்னு ஒரு பக்குவம் வரும் பொழுது அதை அவள் புரிஞ்சுப்பாள். நாம் நம்மளுடைய எண்ணம் என்னென்னா இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவா ஆட்டோமேட்டிக்காக அதை பற்றி ஆராய்வதற்கு அவளுடைய புண்ணிய பாபத்தின் அளவும் தன்மையும் அந்த ஒரு லைனை அண்டர்லைன் பண்ணிக்கோன்னு அடிக்கடி சொல்லுவார் அவர். இவாட்ட போய் நீ பேசி உன்னோட நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்காதே, வேறுபாட்டை சார்ந்து அவரவருக்கு பல பிராப்தி அமைகிறது. இதனாலும் பராசக்தி நர்த்தகிக்கு இணையாக கருதப்படும். பாருங்க, அந்த ஹ்ரீம்கார ஸ்தான நர்த்தக்யை நமக அப்படிங்கிற அந்த ஒரு நாமத்துக்கு எவ்வளவு அழகான ஒரு பக்குவமாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை சொல்லியிருக்கா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா வெறும் ஒரு சபா மண்டபத்துக்கு போகிறோம், போனோம்னா பார்த்தோம் புரிஞ்சுட்டோம் அதுலேருந்து நம்ம வெளியில் வந்தோம் அப்படிங்கிறது கிடையாது இதனுடைய அர்த்தம்.
அதில் உள்ளக்கூடிய நான் முதலே சொன்ன மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய பக்குவம் பிரகாரம் இருக்கும். எதுவுமே அப்படி தான். ஒரு பேச்சாக இருக்கலாம், ஒரு டான்ஸாக இருக்கலாம், ஒரு சொற்பொழிவாக இருக்கலாம், ஒரு கதாகாலட்சமாக இருக்கலாம். எதுக்கு போனாலும் 1000 பேர் பார்த்தான்னா 1000 விதமான அபிப்பிராயங்கள் அதுலேருந்து வெளிப்படும் அவளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு. இப்போ கர்நாடக சங்கீதம் நன்னா தெரிஞ்சவாளுக்கு கர்நாடக சங்கீதத்தை நல்ல நுணுக்கமாக பார்ப்பான். ஏதோ தானோன்னு பார்க்குறவாளுக்கு ஏதோ பாடினா எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் நன்னா இருந்தது அப்படின்பா. இதெல்லாம் பல விதங்கள் இருக்குங்கிற மாதிரி தான் இந்த தெய்வாம்சத்துலேயும் இதே மாதிரி தான். அபாபாவுடைய மெச்சூரிட்டி அந்த பாப புண்ணியம் ஒன்று வேலை பார்க்குவாங்க, அதுக்கேற்ற மாதிரியாக இருக்கணும். ஸோ அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஹ்ரீங்கார சுக்திகா முக்தா மனையே நமகாங்கிறதையும் நம்ம சொல்லிடலாம். ஹ்ரீங்காரம் என்ற சிப்பியில் நல்முத்தாக விளங்குபவள். முத்துச்சிப்பி பின்புறத்தில் நீல நிறத்துடன் கூடி முக்கோண வடிவம் உள்ளது. சுவாதி நட்சத்திரத்தில் மழை துளி முத்து சிப்பிக்குள் விழுந்தால் அது நல்முத்தாக மாறுகிறது. இது தெரியாத விஷயந்தான், ரொம்ப அழகாக சொல்கிறான். சுவாதி நட்சத்திரத்தில் மழை துளியான முத்துச்சிப்பிக்குள்ளே விழுந்தால் மட்டும்தான் அது நல்முத்தாக தான் இருக்கும். மற்ற முத்துச்சிப்பிக்குள்ளே இருக்கிறதுலாம் முத்து இருக்காது. ஹ்ரீம் பீஜமானது சத்வ ரஜஸ் தமோ குண லட்சணமாக இருந்து கொண்டிருக்கிறது. பராசக்தி அனைத்து இடத்திலும் வியாபித்திருப்பினும் ஹ்ரீம் பீஜாட்சரத்தில் மனோகரமாயும் வர்ணிக்க இயலாத அழகுடன் கூடி விளங்குவதால் ஹ்ரீம்காரத்தை சிப்பிக்கும் பராசக்தியை நல்முத்துக்கும் ஒப்பிடப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் எல்லாம் சிப்பியாக இருந்தாலும் சில இடங்களில் தான் அந்த முத்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருமே ஒரு சிப்பினே வச்சுக்கோங்க. எல்லா சிப்பிலையும் முத்து கிடைக்குமானா கிடைக்காது. நம்ம கடற்கரையில் போய் பார்ப்போம், சில தானே வெறும்னு காலியாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. அந்த ஹ்ரீம்காரம் இருந்தால் மட்டும்தான் பராசக்தி எங்கும் வியாபித்திருப்பினும் ஹ்ரீம்கார பீஜாட்சரத்தில் மனோகரமாயும் வர்ணிக்க இயலாத அழகுடன் கூடி லாவண்யத்துடன் விளங்குவதால் ஹ்ரீம்காரத்தை சிப்பிக்கும் பராசக்தியை நல்முத்துக்கும் ஒப்பிடப்பட்டது. நல்முத்தை பெறுவதற்கு சிப்பியை சேகரிக்க வேண்டும். இப்போ நல்முத்து இருக்கோ இல்லையோ, சிப்பி கையில் இருந்தால் தான் நல்முத்து கிடைக்கும். ஸோ அந்த ஹ்ரீம்கார பீஜம் தான் சொன்னோம் இல்லையா, சிப்பின்னு சொன்னோம். நல்முத்தை பெறுவதற்கு சிப்பியை சேகரிக்க வேண்டும். அதை போல் பராசக்தியை சாட்சாத்காரம் அனுபவிக்கணும். அவளை அனுபவிக்கணும் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸில். அப்படின்னா சாட்சாத்காரம் செய்ய வேண்டுமானால் ஹ்ரீம்காரத்தை அனுசந்தானம் பண்ண வேண்டும். அனுசந்தானம்னா ஆவர்த்தி பண்ணணும், ஜெபிக்கணும், தியானிக்கணும், இப்படி ஒன்று வச்சுக்கலாம். அனுசந்தானம் பண்ண வேண்டுவது என்பது தான் இந்த ஹ்ரீங்கார சுக்தா மனையேங்களுடைய ஒரு உட்கருத்தாக இருக்கிறது. இதுக்கு அடுத்து இருக்கிற ஹ்ரீங்கார போதிதாயை நம்ம அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். அபராத சகஸ்ராணி கிரியந்தே ஹர்நிஜம் மயா தாசோயமிதிமாம் மத்வா க்ஷமஸ்வலலிதாம்பிகே. அம்மா, நான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தவறுகள் நான் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே குவாலிட்டி என்ன தெரியுமா? நான் உன்னோட தாசன். தாசோய மிதிமாம் மத்வா. மத்வானா நீ அர்த்தம். க்ஷமஸ்வலலிதாம்பிகே. அந்த ஒரு குவாலிட்டி, அந்த ஒரு எலிஜிபிலிட்டியை வச்சு தான் நான் ஒன்றை வேண்டிக்கிறேன். நான் ஒன்றும் ரொம்ப நல்லவன்லாம் கிடையாது, நான் எரர் ஃப்ரீ கிடையாது, பாவம் பண்ணாதவன்லாம் கிடையாது. எத்தனை மூட்டை சேர்த்து வச்சுருக்கேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் உன்னை நினைக்கணுங்கிற எண்ணம் ஒன்னால் ஏற்படுத்தப்பட்டது. அதையும் நீ தான் தந்திருக்க. அதை வச்சு நான் உன்னை அடையிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதுக்கு நீ தான் அனுக்கிரகம். அப்போது அந்த எண்ணத்தை கொண்டு வந்தவளும் அந்த அம்பிகை, அதை கண்டினியூ பண்ணுறவனும் அவள் தான், அதுக்கு பலன் கொடுக்க போகிறவனும் அவள் தான். ஸோ இதில் நம்மளுடைய வேலை அங்கே ஒன்றுமே கிடையாது. நம்ம வாட்டுக்கு
சத் சங்கத்தில் இருந்துட்டு அவளை வந்து நம்ம எந்த அளவுக்கு உள்ளே கொண்டு போக முடியுமோ ஆழப்படுத்த முடியுமோ ஆழப்படுத்த வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளோடு இன்னையுடைய அந்த செஷனை நம்ம முடிச்சுக்கிறோம். ஓம் ஹ்ரீம் நமஹ.